டான் இயர்லோப் அதில் வந்து அதை சரி பண்ணுறதுல ஒரு முக்கியமான ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேஷண்ட்ஸ் வந்து இன்ஜெக்ஷன் போட பயமாக இருக்குது, இல்லை வந்து சூச்சரிங் போட பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆசிட் வச்சா சரியாயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சிலர். இப்போ பார்லர்லலாம் பார்த்தீங்கன்னா, அந்த டான் இயர்லோப் ஹோல்குள்ளே ஆசிட் வச்சா அது ஒட்டிக்கும் அப்படின்னு சொல்லி அதை நம்பி போய் அவங்கக்கிட்ட ஆசிட் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா, சம்டைம்ஸ் நல்லா ஒட்டுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. பட் ஒரு சில டைம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆசிட் சரியாக வைக்காம விட்டுட்டாங்க, இல்லை அதிகமாக வச்சுட்டாங்க அப்படின்னா, அந்த ஹோல் இயர்லோபே வந்து டிஸ்ட்ராய் ஆயிரும். அப்போ நம்மளுக்கு வந்து இந்த இயர்லோப்ங்கிறது வந்து நம்ம நேச்சுரலாக க்ரியேட் பண்ணுறது ரொம்ப டிஃபிகல்ட்டான விஷயம். ஃபீமேல்ஸுக்கு காதில் இயர்லோப் இல்லைன்னா நம்மளால வந்து தோடு போடுறதும் ரொம்ப கஷ்டம். அதனால இப்போ ரீசன்ட் இது வந்து பார்லர்லலாம் வந்து நிறைய நான் இயர்லோ பண்ணுறோன்னு சொல்லிட்டு ஆசிட் வைக்கும்போது நிறைய பேர்த்துக்கு ஒன்று அந்த இயர்லோபே டிஸ்ட்ராய் ஆகிடுது, இல்லை அந்த இடத்துல ரொம்ப இன்ஃபெக்ஷன் வந்து அந்த இயர்லோபே டிஃபார்ம் ஆகிடுது. அதனால உங்களுக்கு வந்து இயர்லோ பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு பிளாஸ்டிக் சர்ஜனியோ, காஸ்மெட்டிக் சர்ஜனியோ, இல்லை ஜெனரல் சர்ஜனியோ பார்த்து உங்களுக்கு பக்கத்தில் யார் இருக்கிறாங்களோ அவங்கள என்கொயரி பண்ணி போய் அவங்கக்கிட்ட லோக்கல் அனஸ்தீசியா கொடுத்து ப்ராப்பராக ட்ரிம் பண்ணி சூச்சர் பண்ணிக்கோங்க. இன்னொரு காமனாக எனக்கு வர என்கொயரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, டாக்டர் க்ளூ டெக்னிக் இருக்கான்னு கேட்பாங்க. எனக்கு வந்து தையல் போட பயமாக இருக்குது அப்படிம்பாங்க. பட் இந்த தையல் போடுறதுலையும் க்ளூ டெக்னிக்லேயும் என்ன ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, ரெண்டுலேயுமே வந்து காதுக்கு பின்னாடி இன்ஜெக்ஷன் போட்டு உள்ளே இருக்கிற ஸ்கின்னை ட்ரிம் பண்ணிட்டு தான் பண்ண வேண்டியிருக்கும். ட்ரிம் பண்ணிவிட்டு சூச்சர் போட்டால் அது வந்து சூச்சரிங் டெக்னிக்கு. அதையே வந்து க்ளூ போட்டு நம்ம ஸ்டிக் பண்ணோம் அப்படின்னா அது க்ளூ டெக்னிக்கு. பட் இதில் என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இந்த க்ளூ டெக்னிக்லன்னு பார்த்தீங்கன்னா, சம்டைம்ஸ் இந்த க்ளூ வந்து நல்லா ஒட்டாமல் போயிட வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி ஒட்டாமல் போயிடுச்சுன்னா நம்ம இன்ஜெக்ஷன் போட்டு இவ்வளோ வேலை பண்ணி அந்த இயர்லோப் வந்து அந்த ரிப்பேர் பண்ணது ஒட்டலை அப்படின்னா சர்ஜரி வந்து ஃபெயிலியர் மாதிரி ஆகிடும். அதே சமயத்தில் நம்ம சூச்சர் பண்ணோம் அப்படின்னா அது வந்து 100% கேரண்டி, அது வந்து கண்டிப்பாக அந்த இடம் வந்து நல்லா ஹீல் ஆகிடும். அதனால இயர்லோப் ரிப்பேர் பண்ணுறவங்க வந்து இந்த க்ளூ டெக்னிக்னு யோசிக்காமல், அல்லது வந்து இன்ஜெக்ஷன் போட்டுட்டு சூச்சர் போட்டுக்க பயமாக இருக்குன்னு யோசிக்காமல், தயவு செஞ்சு ஒரு பிளாஸ்டிக் சர்ஜனை பார்த்து நீங்கள் ப்ராப்பராக கன்சல்டேஷன் எடுத்துகிட்டு இந்த இயர்லோப் ரிப்பேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.